Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஒருவன் விதைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு முதலாவது எண்ணம் ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், கர்த்தர் தான் என்னுடைய சோர்ஸா இருக்கிறார், ஆதாரமாக இருக்கிறார். நம்முடைய வருமானம், நம்முடைய வேலை நம்மளுக்கு மீன்ஸ் தான். வருமானம் அங்கிருந்து தான் வருதுன்னு அர்த்தம் இல்ல, இந்த வழியா வருது, அவ்வளவுதான். சோர்ஸ் யாரு? கர்த்தர். கணவர் அல்ல வருமானத்துக்கு சோர்ஸ், கர்த்தர் வருமானத்துக்கு சோர்ஸ். கணவர் மூலமா அனுப்புறாரு. வேலையல்ல வருமானத்துக்கு சோர்ஸ், கர்த்தர் தான் வருமானத்துக்கு சோர்ஸ். வேலையின் மூலமா வருமானத்தை கொடுக்கிறார். ஒருவன் விதைக்கும் போது, அதாவது பணத்தை எடுத்து தசமபாகத்தை கொடுக்கும் போது முதலாவது என்ன, கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், அவரிடத்திலிருந்து தான் எல்லாம் வருகிறது என்பதை நான் அங்கீகரிக்கிறேன் என்கிற முதலாவது காரியம் அங்கே ரொம்ப முக்கியம். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தான் என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஆதாரமாய் இருக்கிறார். God is the source of my supply. என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன் அவர். எனக்கு எல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் ஆதாரம் அவர்தான். அங்கிருந்து தான் எனக்கு எல்லாமே வருகிறது என்பதை ஒரு மனுஷன் அங்கீகரிக்கிறான். இரண்டாவது, தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே முதலிடம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to be first in my life, and that is proven best by giving. தேவனுடைய வாழ்க்கையில முதலிடம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த முதலிடம் அவருக்கு உண்டு என்பதை நான் நிரூபிப்பதற்கு சரியான வழி, ஒரு நல்ல வழி இருக்குமானால் அது நான் கொடுப்பதன் மூலமாக, கர்த்தருக்கென்று கொடுப்பதன் மூலமாக தேவன் எனக்கு எந்த இடத்துல என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நான் எடுத்து காட்டுகிறேன். இருக்கீங்களா? நான் தசமபாகங்களை காணிக்கையும் செலுத்தும் போது என்னத்தை நான் எடுத்து காண்பிக்கிறேன்? கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன இடம் கொடுத்திருக்கிறேன், அவருக்கு முதலிடமா. அதனாலதான் சொல்லி இருக்குது, உன் விளைச்சலின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. எல்லா விளைச்சலின் எதனால கனம் பண்ணுவாயாக? முதற் பலன். முதற் பலன், முதற் பலன் எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் நீ எடுத்து வைங்கிறார். முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. எல்லா விளைச்சலின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. பாருங்க, வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் தருவது என்பது வாழ்க்கையின் எல்லா வெற்றிக்கும் காரணமாக இருக்கிறது. அதனால தான் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூடப்படும். முதலாவதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் பிரின்சிபல் இன் லைஃப். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். முதலாவது, இரண்டாவது அல்ல, மூணாவது அல்ல, நேரம் இருந்தா அல்ல, முடிஞ்சா அல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை எடுத்து வைத்து, அதை முதலாவது எடுத்து வைத்து கர்த்தரை தன்னுடைய உள்ளத்திலே எண்ணி, எல்லாம் கர்த்தரிடத்துல தான் வருகிறது, இது ஒரு விதையை போல இருக்கிறது, இது என் கையை விட்டு போற காசு அல்ல, இது எங்கேயோ நான் போட்டு தூக்கி எறிகிற காசு அல்ல, இது நான் கொடுக்கிற காசு ஒரு விதையை போல எனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இதன் மூலமாக கர்த்தர் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக நேரத்தில் விசுவாசிகள் தேவைகள் சந்திக்கப்படாது இருக்கிறது காரணம் என்னன்னா, இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லைன்னோ, அதை பற்றி அறிந்து கொள்ளவே இல்லை, அதை அப்படி பார்க்கிறதே கிடையாது. என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக தேவன் ஒரு விதையை வைத்திருக்கிறார். விவசாயிக்கு எப்படி விதையை கொடுக்கிறாரோ, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறது. எப்படி விவசாயி விதையை வச்சு கொண்டு அவன் எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறான், அதுபோல எனக்கு கொடுக்கப்பட்ட விதை இது. நான் இதை கொடுக்கும் போது இது ஒரு விதை போல கிரியை செய்கிறது. என்னுடைய தேவைகள் எல்லாம் அங்கிருந்து எனக்கு வருகிறது. தேவன் அதை இதன் மூலமாய் சந்திக்கிறார் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, அவன் சொல்லுகிறான், கடவுளுக்கு என்னுடைய வாழ்க்கையில முதலிடம் இருக்கிறது, அதனால தான் முதல்ல அவருக்கு நான் எடுத்து வைக்கிறேன். என்னுடைய வருமானத்தின் முதல் பகுதியை, சிறந்ததை, ஃபர்ஸ்ட் என்று சொன்னால் சிறந்ததை நான் எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு, அப்புறம் தான் எனக்கு. எல்லாவற்றிலும் அப்படிதான், வாழ்க்கையில எல்லா ரீதியிலும் அப்படிதான். முதல்ல கர்த்தருக்கு, பிறகு எனக்கு என்று வாழுவதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்னவென்றால், ஒரு மனுஷன் கொடுக்கிற அவனுடைய தசமபாகம் காணிக்கை என்பது கர்த்தர் அவனுக்கு எந்த இடத்துல இருக்கிறார் என்பது அங்கு புரிகிறது. அவனுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்பதை திட்டவட்டமாக புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, நான் கொடுக்கும்போது, தசமபாகங்களை கொடுக்கும்போது நான் கொடுக்கிறது என்னுடைய விசுவாசத்தின் விதையாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது?
கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் என்னுடைய தேவையை சந்திக்கிறார், அவருக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் என்கிறதை இந்த கொடுக்கிறது என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. விசுவாசம் என்பது ஒரு செயல் பாருங்க. விசுவாசம் என்பது உள்ளத்தில் ஏதோ நம்புறது கிடையாது. உள்ளத்தில் விசுவாசித்து, இருதயத்தில் விசுவாசித்து அதை செய்கிறது தான் விசுவாசம். விசுவாசத்தின்படியே நடந்து கொள்வது. இட்ஸ் பிலீவிங் அண்ட் ஆக்டிங் அப்பான் காட்ஸ் வேர்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. விசுவாசித்து அதன்படி நடந்து கொள்வது. அப்ப உள்ளத்தில் விசுவாசம் இருக்கிறது. என்ன விசுவாசம்? கர்த்தர் தான் என்னுடைய சோர்ஸ், அவர் தான் என்னுடைய ஆதாரம் என்று, அவருக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில முதலிடம் என்று நான் உள்ளத்தில் தீர்மானித்து விட்டேன். அதை இப்பொழுது வெளியில் எப்படி காண்பிக்கிறேன்? ஒரு விசுவாசத்தின் ஒரு செய்கை இருக்கிறது, விசுவாசத்தின் ஒரு செயல் ஒன்று இருக்கிறது. அது என்ன? நான் எடுத்து என்னுடைய தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துகிறேன். அதை ஒரு விதையாக நான் கொடுக்கிறேன். இது என்னுடைய சீட் ஆஃப் மை ஃபெய்த், என்னுடைய விசுவாசத்தின் ஒரு விதையாக இருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த விதையானது பெரிய விளைச்சலை ஏற்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் கொடுக்கும்போது விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு விதையா இருக்கிறது. கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் என்னுடைய தேவையை சந்திக்கிறவர், அவருக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில முதலிடம். அதை நான் மெய்யாகவே நம்பி அப்படி வாழுகிறவன். ஆகவே நான் கொடுக்கிற இந்த தசம பாகம், இந்த காணிக்கை அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இட்ஸ் a seed of my faith என்று சொல்லி நாம் கொடுக்கிறோம். நான்காவது, இது ரொம்ப முக்கியம். I can expect abundant and miraculous supply in every need. என்னுடைய எல்லா தேவைகள் மத்தியிலேயும் ஏராளமாய், தாராளமாய், அற்புதமாய் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நான் எதிர்பார்க்கலாம். இதுல முக்கியமான வார்த்தை இந்த எக்ஸ்பெக்ட், எதிர்பார்க்கலாம் என்கிற வார்த்தை தான். நான் எதிர்பார்க்கலாம் இப்பொழுது என்னுடைய எல்லா தேவைகளும் ஏராளமான, தாராளமான விதத்தில் சந்திக்கப்படும் என்பதை நான் இப்பொழுது எதிர்பார்க்கலாம். பாருங்க, விதைக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குறது. ஒவ்வொரு விவசாயியும் விதைத்து விட்டு அவன் அப்படியே அந்த ஏற்ற வேளையிலே விளைச்சல் உண்டாகும் என்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க, அநேக விசுவாசிகளுக்குள்ளே கர்த்தர் நம்முடைய தேவைகளை அற்புதமா சந்திப்பார். அனுகூலம் எனக்கு உண்டாகும், ஒத்தாசை எனக்கு உண்டாகும், அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், வாசல்கள் திறக்கப்படும், ஏதோ என் வாழ்க்கையில் நடக்கும். நான் ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், கடவுளுடைய அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு விசுவாசிப்பதே கிடையாது. அவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, தேவனுடைய அற்புதங்களை குறித்த எதிர்பார்ப்பு கிடையாது. ஏனென்றால் எப்ப எதிர்பார்க்கிறோம்? தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்தும் போதுதான், அதை விதையாக நினைக்கும் போதுதான், தேவன் இதன் மூலமாய் விளைச்சலை ஏற்படுத்துவார் என்று எண்ணும் போது, அப்படி எண்ணி கொடுக்கும் போதுதான் என்ன இருக்கும்? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் கேட்டதெல்லாம் எப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம கொடுத்துடணும் நீ. அப்ப கர்த்தரை விட பெரிய ஆளுங்க, நம்ம கர்த்தரை விட பெரிய பரிசுத்தவான்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, எதிர்பார்ப்போட தான் கொடுக்கணும். இருக்கீங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. காலாகாலமாய் போதிக்கப்பட்ட காரியம் என்ன? நீ கர்த்தருக்கு கொடுத்தீனா ஒண்ணுமே எதிர்பார்க்கவே கூடாது. நான் சொல்லுகிறேன், ஒண்ணுமே எதிர்பார்க்காம நான் கொடுத்துடணும் கர்த்தருக்குன்னு சொல்றது அது தப்பு. அது வேதத்தின்படி கிடையாது. அது ரொம்ப யோகியம் மாதிரி தெரியலாம், நம்ம பெரிய பரிசுத்தவான்கள், நம்ம ஏதோ அது இந்த தர்மம் பாருங்க. ஒரு பிச்சைக்காரனை கொடுக்குறோம், அவன் நாளைக்கு கொண்டு வந்து நம்ம கொடுப்பான கொடுக்குறோம் கிடையாது. ஒன்றும் எதிர்பார்க்காம தான் கொடுக்குறோம். இவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க கர்த்தருக்கு கொடுக்கறது. கர்த்தருக்கு கொடுக்கறது ஏதோ தர்மம் பண்ற மாதிரி, நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க கூடாது, கொடுத்துடணும். சிலருக்கு உதவி செய்யும் போது கொடுக்குறோம், நம்ம ஒன்றும் எதிர்பார்க்காம கொடுக்குறோம், கஷ்டத்துல ஒன்று நமக்கு தர வேணான்னு கொடுக்குறோம். ஆனா எல்லாத்துக்குமே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இருக்குது. ஒரு ஏழைக்கு கொடுக்கும் போது கூட நீங்க ஒன்றும் எதிர்பார்க்காம கொடுக்கலாம். நான் மெய்யாகவே எதிர்பார்க்காம தான் சில நேரத்தில் கொடுக்குறேன். ஏனென்றால் தெரியும், எனக்கு அவங்களால கொடுக்க முடியாதுன்னு தெரியும். கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால வேணாம், என்னத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லணும், கொடுக்காதீங்க வச்சுக்கங்கன்னு தான் கொடுக்குறேன். ஆனா நான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்காவிட்டாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பாரு. ஏனென்றால் இவங்களுக்கு கொடுத்ததுனால உனக்கு உண்டாயிருக்கும். ஏழைக்கு கொடுத்த கர்த்தருக்கு கடன் கொடுத்தது மாதிரி நான் உனக்கு கண்டிப்பா வட்டியும் முதலுமா அதை நான் திருப்பி தருவேன்னு சொல்றாரு. இந்த திருப்பி வாங்குறது, கர்த்தரிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறதுங்கிறது அவாய்ட் பண்ணவே முடியாது. பாருங்க, நம்ம பெரிய யோகிய மாதிரி நான் ஒன்னும் எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல, இது லைஃப் பிரின்சிபிள். கொடுக்கிறது ஏழைக்கு கொடுத்தா கூட, ஒரு பிச்சைக்காரன் கொடுக்கும் போது கூட அது ஒரு லைஃப் பிரின்சிபிள். பாருங்க, ஒரு விதைய மாதிரி தான் போகிறது. அதுக்கு பலன் நிச்சயமாக திரும்பி வருகிறது. ஏனென்றால் வாழ்க்கை இதன் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாமே விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் அடிப்படையில்
இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஆதியாகமம் 8:22 சொல்லுகிறது. பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் உள்ளது. அது போகவே போகாது. இப்படிதான் அது. இருக்கீங்களா? ஹலோ. அப்ப எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உண்டாகிறது? பொருளாதார காரியங்களிலே பெரிய முன்னேற்றம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும், பெரிய மாற்றங்கள் ஏற்படும், பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு ஒரு கிறிஸ்தவ விசுவாசியுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்றால் விதைத்தால்தான் விளைச்சலுக்கு ஒரு விவசாயி எதிர்பார்க்க முடியும். அதுபோல இவனும் தசமபாகங்களையும் காணிக்கை ஆகிய இந்த விதையை தேவனுடைய பிரமாணத்தின்படி இதை விதைக்கும் போதுதான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே உண்டாக முடியும். God is my source of my supply. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் கர்த்தரே. எந்த மனுஷனும் கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிடையாது. கர்த்தரிடத்திலும் தான் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஆகவே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். கர்த்தர் மேல என் கண்களை வைத்திருக்க போறேன். ஏனென்றால் அவர் தான் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். இரண்டாவது, அவருக்கு என் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க போகிறேன். அது முதலிடம் கொடுக்கிறேன்றதுக்கு அடையாளம் என்ன? என்னுடைய பொருளில் இருந்து எல்லா முதற் பலனையும் அவர் கனம் பண்ணும்படியாக நான் அவருக்கென்று எடுத்து வைக்க போகிறேன், அவருக்கென்று கொடுக்க போகிறேன். அவரை அப்படி என்னுடைய உள்ளத்திலே முதலாவது இடத்தை கொடுத்து அவரை கனம் பண்ண போகிறேன். மூணாவது, நான் கொடுக்கும் போதே என்னுடைய விசுவாசத்துக்கு விதையா இருக்குது. இதுல ஒரு பெரிய விளைச்சல் உண்டாகும். ஒரு விதையை போலதான் அதை விதைக்கிறேன். நாலாவது, ஒரு பெரிய அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க? இவ்வளவு நாள் ஒருவேளை எதிர்பார்க்காம இருக்கலாம். சிலர் சொல்றாங்க, தசமபாகம் கொடுக்க வேண்டியது என் கடமைங்க, கொடுக்கலாம் எப்படி சபை நடக்கும், கொடுக்கலாம் பாவம் எப்படி ஊழியங்கள்லாம் நடக்கும், இதுதான் என்னுடைய கடமை, நான் செய்கிறேன். சரி, கடமைன்னு நினைக்கிறது வேற, ஆனால் இது கொடுக்கிறது விதை, இதில் அறுப்பு விளைச்சல் உண்டாகிறது என்று நினைக்கிறது வேற. அதுதான் கரெக்ட். பாருங்க, இது விதை, இதில் ஒரு விளைச்சல் உண்டாகிறது என்று நினைக்கிறது தான் சரி. அப்படி நினைக்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, எதிர்காலத்திலே எனக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது, ஒரு அபண்டன்ட் அண்ட் மிராக்குலஸ் சப்ளை எனக்கு உண்டாயிருக்கும் என்பதை எதிர்பார்க்கிறதுல தப்பே கிடையாது. நான் அதை விசுவாசிக்கிறேன். எதிர்காலத்திலே நான் நன்றாக இருப்பேன், எனக்கு முன்னேற்றமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறும், வாசல்கள் திறக்கப்படும், அற்புதமாய் காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார், அதிசயங்களை செய்வார், அனுகூலங்களை ஒத்தாசைகளை எனக்கு உண்டு பண்ணுவார், எனக்கு சகாயம் பண்ணுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் வைத்து சொல்லுவோம். எல்லாரும் கையில் வைத்து சொல்லுவோம். என்னுடைய விசுவாசத்திற்கு விதையாக என்னுடைய தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமான விதத்திலே சந்தித்து அநேக ஒத்தாசைகளை அனுகூலங்களை எனக்கு உண்டு பண்ணுவார், வாசல்களை திறப்பார், அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வார் என்று நான் எப்போதும் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் காரியங்கள் நடக்கும். எதிர்பார்க்காத விதத்தில் இல்லை, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் காரியங்கள் நடக்கும். அந்த ஆச்சரியப்பட விதத்தில் காரியங்கள் நடக்கும் என்பதை எதிர்பார்க்க வேண்டும். ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எனக்கு வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அப்படிப்பட்டவர். எப்படி ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நடக்கும்னு சொன்னா, நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறேன், ஆகவே நான் விதைத்திருக்கிறபடினாலே ஒரு அற்புதமான விளைச்சலை நான் எதிர்பார்ப்பதிலே தவறே கிடையாது.